யாருமே இல்லை. சூப்பரான ப்ரைவேட் பீச்சுங்க. ப்ரைவேட் பீச் மாதிரியே இருக்குது. எனக்கு வந்து வெயில் மட்டும் அதிகமாக இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்குது. ஆழம் சரியான ஆழங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் ட்ராவலர் அர்ஜுன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, அதாவது மணப்பாடு, தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மணப்பாடுங்க. ஒரு சூப்பரான பிளேஸு, ஒரு ஐலாண்டு மாதிரி இருக்குங்க. அதாவது 3 பக்கமும் கடல், நடுவில் ஊர், ஒரு சூப்பரான ஒரு பிளேஸுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எங்கேருந்து எப்படி இந்த இடத்துக்கு வரணும் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்கிறேன், பட்ஜெட்டில் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டவுட் இருந்தாலும் நான் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது தான் நம்ம வந்து மணப்பாடு. நீங்கள் தூத்துக்குடிலேருந்து நீங்கள் டிக்கெட் எடுத்தால் மணப்பாடு ஒரு ஊரில் இறக்கிடுவாங்க. அது இந்த ஸ்டாப் தான். ஆட்டோவாக இருந்தாலும் சரி, பஸ்ஸாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்டாப் தான். ஃபைனலாக நம்ம வந்து மணப்பாடு வந்திருக்கோம். இந்த வீடியோவில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, மணப்பாடை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. அதாவது மணப்பாடு எங்கே இருக்குது, அதாவது ஆக்சுவலாக மணப்பாடு எங்கே இருக்குது, ஃபுல் டீட்டெயில்ஸோட நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சூப்பரான பிளேஸுங்க. ஏகப்பட்ட ஷூட்டிங்ஸ் எடுத்துருக்காங்க. இங்கே வரணும்னு நினச்சிங்கன்னா ஒன் டே ட்ரிப் மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி வரலாம். தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் வரணும்னு, தமிழ்நாட்டிலேருந்து எங்கேருந்து அந்த பிளேஸ் நீங்கள் வரலாம். இங்கே வந்து மீன் வந்து ஃபேமஸ்ங்க. அதாவது நீங்கள் சீப்பாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சீப்பாக நீங்கள் மீன் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கருவாடு ரொம்ப ரொம்ப ஃபேமஸு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சர்ச் உண்டு. அந்த சர்ச் நான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பீச் இருக்குங்க. பீச்செல்லாம் ரொம்ப தூரத்துக்கு நீங்கள் நடந்து போகலாம். ஆழமே இருக்காது இந்த பீச்சில். சூப்பராக இருக்கும். ஒரு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த படம் பார்த்துருக்கீங்க. அந்த படம் ஒரு கிளிப்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். இங்கே எல்லாமே ஷூட்டிங் ஃபுல்லாக இங்கே எடுத்தது தான். அதாவது எல்லா ஷூட்டிங் எடுத்த எல்லா பிளேஸும் நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எப்படி வரணும், என்னென்ன டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஒன் பை ஒன்றா உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே உங்களை இறக்கி விட்டு நீங்கள் நேராக நீங்கள் உள்ளே நடந்து வரணுங்க. நடந்து வந்தீங்கன்னா, அதாவது அந்த சர்ச்சும் சரி, அந்த ஃபேமஸான சர்ச்சு, அது எல்லாமே எங்கள் இந்த இடத்துல நிறைய ஷூட்டிங் எடுத்துருக்குறாங்க. அதனால் நீங்கள் இங்கே வந்து பார்த்தாலே ஒரு சூப்பராக உங்களுக்கு ஒரு ஃபீலாக இருக்கும். உங்கள் ஃபேமிலியோடு வந்துட்டிங்கன்னா சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. அங்கே நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா, இந்த இடத்துல வந்து இது வந்து பெண் கடல்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆழமே உங்களுக்கு இருக்காது இந்த இடத்துல வந்து. அதாவது நீங்கள் இறங்கி உள்ளே போய் குளிக்கலாம், வைக்கலாம், எதுனாலும் பண்ணலாம். அவங்களுக்கு ஆழமே இருக்காது. அப்படி இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஆண்கடல்னு சொல்லுவாங்க. அந்த ஆண்கடல் வந்து உள்ளே இறங்க கூட முடியாது. அப்படி ஒரு ஆபத்தான அந்த ஒரு பிளேஸு. அந்த பிளேஸை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதாங்க அந்த சர்ச்சு. பாருங்கள், இந்த சர்ச்சுக்கு தான் இந்த எல்லோரும், இந்த ஊர் மக்கள் அதிகமாக அந்த சர்ச்சுக்கு வருவாங்க. அது தூத்துக்குடி சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க, இந்த ஊரி சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க அடிக்கடி இந்த சர்ச்சுக்கு வருவாங்க. அவ்வளோ ஒரு ஃபேமஸான சர்ச்சு. அந்த நீர்ப்பறவை சிங்கம் அந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சர்ச்சை பார்த்துருப்பீங்க. அவ்வளோ ஒரு அழகானது. உள்ளே போனீங்கன்னா அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்தாலும் சரி, ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு ஒரு ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸு. உங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா அவங்க சூப்பராக வைப் பண்ணுவாங்க. நீங்கள் கிறிஸ்டினாக இருந்தால் தான் அந்த இடத்துக்கு வரணும்னா அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு வைப் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிறீங்க, இல்லை தமிழ்நாட்டில் நீங்கள் வேறு எங்கேருந்து இந்த இடத்துக்கு வந்தால் கூட நீங்கள் வந்து இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அவ்வளோ ஒரு அழகான பிளேஸுங்க. அப்படியே அந்த சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த வியூவுமே அப்படி சூப்பராக இருக்கும். அதாவது அந்த சர்ச்சாக இருந்தாலும் சரி, ஆண்கடலும் சரி, பெண்கடலும் சரி, அந்த இடத்துல இருந்து பேக்கேஜில் உங்களுக்கு அந்த வியூ வந்து அப்படி இருக்குங்க. நான் எல்லாமே வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருப்பேன். கூடி சீக்கிரத்தை நம்ம சேனலை அப்கிரேட் பண்ணுவோம். அதாவது கோபுரம் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரியலாகவே நான் வந்து விஷுவலாகவே நான் வந்து பேசி உங்களுக்கு எடுத்து போடுறேன். இப்போதைக்கு நம்ம வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து இன்னும் நான் வந்து ஒரு 7 நாளைக்கு ஒருக்க நான் வீடியோ போடணும்னு நினச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக நான் ஒரு நாளைக்கு 7 நாளைக்கு ஒருக்க கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன். அது கூடிய சீக்கிரத்தில் 4 நாளைக்கு ஒருக்க 3 நாளைக்கு ஒருக்க வீடியோ நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். சப்போர்ட் தான் மெயினு. இப்போ நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன்னா, உங்களுக்கு காற்று ரொம்ப அடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து கேட்காது. அதனால் நான் வாய்ஸே கொடுத்துருந்தேன். நான் இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கேன்னா, அதாவது இந்த இடத்த பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது நம்ம நிற்கிற இடத்த பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த சர்ச்சு எப்போ கட்டினாங்க வைக்கிறாங்கன்னு பேசிகிட்டு இருக்கிறேன். நான் அது வந்து உங்களுக்கு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன். நீங்கள் எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோங்க. வேறு எதுவும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வேறு எப்படி நீங்கள் எதிர்பார்க்கீங்க வீடியோலாம் சொல்லுங்கள். அந்த மாதிரி நான் வீடியோ கொடுக்க பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸோடலாம் போனீங்கன்னா ஒரு சூப்பராக நீங்கள் என்ஜாய் பண்ணலாங்க. அவ்வளோதாங்க. வேறு ஏதோ டவுட் இருந்தால் மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி போகணுன்னா, எக்ஸாக்டாக நீங்கள் தூத்துக்குடி வந்து அப்படி இல்லைனா திருச்செந்தூர், மேக்ஸிமம் திருச்செந்தூர் வந்து நீங்கள் அந்த இடத்துக்கு ஈஸியாக வந்துடலாம். ஜஸ்ட்டு ஒரு 15 ரூபா தான் டிக்கெட் சார்ஜ் ஆகும். அப்படி இல்லை ப்ரோ எனக்கு வந்து தூத்துக்குடி வந்து வரலாம்னா தூத்துக்குடி இருந்தோ நீங்கள் வரலாங்க. 2 பிளேஸ்லேருந்து வரதுக்கு ரொம்ப ஈஸியாக தான். அடிக்கடி உங்களுக்கு பஸ் இருக்குங்க. அப்படியே வந்து ரைட் ஹேண்ட் சைடாக லெஃப்ட் ஹேண்ட் சைடாக இருக்கும் இடம். பக்கத்தில் யாருமே இல்லை.
சூப்பரான ப்ரைவேட் பீச்சுங்க. ப்ரைவேட் பீச் மாரியே இருக்குது. ஒரு ஆள் இல்லைங்க, சூப்பராக இருக்குது, ஒர்த்தாக இருக்குது. ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் எடுத்திங்கன்னா பங்கமாக எடுக்கலாம், வேறு மாதிரி எடுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் வெயில் மட்டும் அதிகமாக இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்குது. ஆழம் சரியான ஆழங்க, ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. இது அப்படியே வந்து சர்ச்சுக்கு பின்பக்கங்க. அந்த சர்ச்சுக்கு பின்பக்கத்தில் வந்து அங்கேருந்து பக்கத்தில் இந்த ஒரு வியூ நல்லாயிருக்கும். இந்த இடத்துல நீங்கள் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். தண்ணி எல்லாமே அங்கேயே வச்சுருப்பாங்க. மறக்காமல் தண்ணி வாட்டர்கன் கொண்டு போயிருங்க. ரொம்ப உங்க தண்ணி தான் அடிக்கும். வெயில் டயத்துலாம் போயிட்டீங்கன்னா தண்ணி ரொம்ப அடிக்கும். இது என்னென்னா அந்த கடற்கரையில் அந்த உப்பு தண்ணியில் குளிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் இங்கேருந்து நீர் ஊற்று இருக்கும். இது வந்து நல்ல தண்ணிம்பாங்க, உப்பு இல்லாத தண்ணி. இந்த இடத்துல நீங்கள் தண்ணி மேலே ஊற்றி குளிச்சிக்கலாங்க. இது வந்து இப்படி ஒரு துளி கிணறுன்னு சொல்லுவாங்க. அந்த கிணறு மாரிங்க இது. அதாவது இங்கே வந்து தண்ணி வந்து ஊற்று தண்ணி வந்து நல்ல தண்ணி மட்டும் தான் வரும். இது வந்து உப்பு தண்ணியில் வராது இந்த கிணத்துல வந்து. அதனால் நீ உப்பு தண்ணியில் நீ கடலில் குளிச்சுட்டு வந்து நீங்கள் இந்த தண்ணியில் நீங்கள் குளிச்சிக்கலாம். அப்படி இந்த ஓரமாக வந்தீங்கன்னா மீன் கடை அதிகமாக போட்டிருப்பாங்க. மீன் ஸ்டால் போட்டிருப்பாங்க. அங்கே வந்து நீங்கள் வந்து மீன்ஸ் வந்து ராவாக பிடிச்சி சாப்பிட்டு பொரிச்சு சாப்பிட்டுக்கலாம். உளருதேன். சரி, ரைட்டு, விடுங்க. சரிங்க, அவ்வளோதான். வேறு ஏதோ மறக்காமல் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்தமாரி வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் வரும், ட்ராவல் வீடியோஸ் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.